கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் நான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் காத்திருப்போம். நமக்காக நீதி செய்கிறவன், நம்மளை பரிசுத்தமாக்குகிறவன், நம்மளை ரட்சிக்க வந்த தெய்வமே நன்றி அப்பான்னு சொல்லி கர்த்தரையே ஆராதிப்போம். நன்றி. Thank you Lord. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவர் எங்கும் நிறைந்தவர். யெகோவா எலோகிம் எங்கள் நீதியே, எனக்காக நீதி செய்கிறவன். உங்களுக்கான நியாயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவன் நீதியுள்ள தேவன், அவன் நியாயாதிபதி, அவன் நீதி செய்கிறவன். நியாய பிரமாணத்தில் அவருக்கு கொடுத்திருக்கிறாரே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? ஆராதனை அப்பா. ஆராதனை. இந்த ஆராதனை நேரத்தில் நீதியின் தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா. ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லாருக்குள்ளாக அந்த நீதியின் வல்லமை இறங்கட்டும். உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் சொன்னாரு. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான நீதி கடந்து வரும், உனக்காக நியாயம் செய்வார். நியாயம் விசாரிக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உங்களுக்கு அப்பா ஆராதனை எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் நம்ம தியானித்த அந்த வேத பகுதியினுடைய தொடர்ச்சியை, வாக்குத்தத்த செய்தியை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களில் அந்த நீதி குறித்து, தேவன் எப்படி நீதி செய்கிறார், நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து கூட நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, கத்த நீதி செய்கிற ஆண்டவன், நியாய தீர்ப்பு செய்கிற கத்த நீங்க நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்று சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அன்று சொல்றாருங்க, இன்னைக்கு நீதியுள்ள தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியில நமக்கு நியாயப்பிரமாணம் இந்த வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் வைக்கணும் அப்படின்னா
நியாயப்பிரமாண புஸ்தகம். அல்லேலூயா. நமக்கு கட்டளைகளா இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல இருந்து தான் நமக்கு ஆண்டவர் நீதி செய்ய போறாரு. இதுல இருந்து தான் உங்களுக்கு எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. யாரெல்லாம் இந்த வேதத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார், நீதி செய்ய போகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வாசித்த அந்த வேத பகுதிகளில் வேதம் சொல்லுகிறது பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பாருங்க, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு விரோதமாக அநேக பிரச்சனை இருக்குது, எனக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக பாடுகளை நாங்கள் சகித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை எழும்பினாலும் சரி, அநேக நேரங்களில் நேருக்கு நேராக மோத முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்களை தூண்டி விடுவாங்க. ஒருவேளை சத்துருக்களை ஆயுதங்களாக எடுத்துக்கொண்டு பிசாசுகளையும் மந்திரங்களையும் செய்வினைகளையும் அவர்கள் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர்களுக்கு விரோதமாய் மோத முடியாத, நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாதவர்கள் துரோகிகளாக இருந்து மனிதனுடைய முதுகில் என்ன செய்வாங்க, குத்துவாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி குழப்பத்தை கொண்டு வரலாம், அவங்க பிரச்சனையில் எப்படி குழப்பத்தை கொண்டு வரலாம், அவங்க ஊழியத்தை எப்படி தடை செய்யலாம், அவங்க பிள்ளைகளை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி அவங்க வேலை என்னன்னா, தனக்கு எதிராக இருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக என்ன செய்யலாம், தான் குடும்பத்தை மறந்துடுவாங்க, தான் பிள்ளைய மறந்துடுவாங்க, தான் வீட்டை மறந்து அடுத்தவங்க வீட்டையே நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையை அநேகர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்களா, உங்களுடைய அழிவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புற பிரச்சனைகளை கர்த்தர் சொல்றாரு, எதுவும் வாய்க்காதே போகும். அடுத்த வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அநேக அநியாயமாய் எழும்பி உங்களை குற்றப்படுத்துறாங்களா, உங்க மேல போய் வழக்கு போட்டிருக்கிறாங்களா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அநியாயம் செய்கிறார்களா, உங்க நீதி நிலைக்கலையா, உங்க நியாயம் வெளிப்படுத்த முடியலையா, அதை நிரூபிக்க முடியலையா, நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தர் சொல்றாருங்க, நீங்க குற்றப்படுத்துவீங்க, நீ உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, என் சத்துருவே நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பாரா, வெளிச்சமாய் இருப்பார். அநேக நேரம் நம்ம வீழ்ந்து போகும் பொழுது, தோற்று போகும் பொழுது, நம்ம நெருக்கப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது சத்துரு என்ன செய்வான், பயங்கரமாக சந்தோஷப்படுவான். ஐயோ அவங்க விழுந்துட்டாங்கய்யா, இவங்க நாசமாக போயிட்டாங்க, குடும்பம் உருப்படலை, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அடுத்தவங்களுக்கு வர கஷ்டத்தில், அடுத்தவங்களுக்கு வர பிரச்சனையில் சுற்றி இருக்கிற மனிதர்கள் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவே நீ என்ன செய்யாத, சொல்லுங்க, சத்ருவை பார்த்து சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களை பார்த்து, உங்களை அவமானப்படுத்துறவர்களை பார்த்து, உங்களை அழிக்க நினைக்கிற மனுஷர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, சத்ருவே நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய பாதாளத்துக்குள்ள உங்களை தள்ளினாலும் பாதாளத்திலிருந்து வெளியே வந்த தெய்வம் இயேசு நம்மோடு இருக்கிறாரு. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் தேவன் என்னை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. அவன் நினைப்பான், இவனுக்கு அநீதி செஞ்சிட்டோம், இவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், இனி இவனை சிறைச்சாலையில் தள்ளியாச்சு, படுகுழியில் தள்ளியாச்சு, இவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இவனால எழும்பவே முடியாது, என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ இருளையே கடந்தாலும் சரி வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நீதி விளங்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதி இல்லாத உலகம், நியாயம் இல்லாத உலகத்தில் கர்த்தர் சொல்றாருங்க, உனக்கான நியாயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். பாருங்க, தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. நீங்க யாரையும் குற்றப்படுத்திடாதீங்க. எதையும் அறியாம, எதையும் தெரியாம, எந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யாதீங்க, துர்ச்செய்தியை நீங்கள் பரப்பக்கூடாது. ஏன் தெரியுமா? வேதத்தை வாசிக்கலாம் தொடர்ந்து. இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி, இருளில் மறைந்திருக்கிறவர்களை கர்த்தர் வெளியரங்கமாக்குவாராம். சில பேர் நினைப்பாங்க, தான் செய்யற தவறு யாருக்கும் தெரியாது,
நான் தான் செய்கிற துரோகம் யாருக்கு தெரியாது. அந்த குடும்பத்துக்கு வராமல் எழும்பினேன், அந்த மனுஷனுக்கு வராமல் எழும்பினேன். இப்படி அநேக நேரங்கள் இருளிலே இருக்கிறதான அந்த மறைவானவைகளை கர்த்தர் வர வெளியரங்கமாக்குவார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் இருளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டேன், என்னால் நான் செய்த தப்பு யாருக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்ற யாரும் கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிற துன்மார்க்கனே உன்னை பார்த்து தான் கற்று சொல்கிறார். தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய நாமத்தை உன்மேல் வைத்து கொண்டு மனுஷர்களுக்கு வராமா இருளிலிருந்து மறைமுகமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னா கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். ஏன்னா ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நீதியின் தேவன். இருளில் செஞ்ச காரியம், மறைமுகமாக செஞ்ச காரியம், நீங்கள் பண்ணினதான குடும்பத்துக்கு வரதமா, ஊழியத்துக்கு வரதமா, தொழிலுக்கு வராமல் உங்களுக்கு வராமல் அநேகர் மறைமுகமாக எழும்பி இருக்கிறாங்களா? இருளில் இருக்கிறவைகளை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இருதயனுடைய யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த ஒரு காலம் வரும், அது தேவனுடைய காலம். நீங்க நியாய தீர்ப்பு சொல்லாதீங்க, நீங்க எதுவும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், அவர் தீர்ப்பு சொல்லுவார். அவர் தீர்ப்பு சொல்ற காலம் சமீபமா இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்ய இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்ய இன்னும் நீதி செய்யட்டும். ஆனால் அவன் வழிக்கு நான் நினைக்கும் பலன் என்னோடு கூட வருவார். அவர் ஒரு நாள் இருள் இருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாகும். வசனம் சொல்லுங்க, இருதயத்தின் யோசனையை கூட வெளிப்படுத்துவார். நீ என்ன யோசிச்ச? நல்ல நயவஞ்சகனாக இருந்து பாம்பை போல நீங்கள் தீண்டி இருக்கலாம், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்திருக்கலாம், கெடுதல் பேசி இருக்கலாம், அப்படியே தந்திரம், அரசியல் தந்திரத்தை ஊழியத்தில் கையாண்டிருக்கலாம், சொந்த பந்தத்தில் தந்திரமாய் நீங்கள் இருந்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களோடு தந்திரமாய் யோசனை பண்ணி அவர்களை அழித்திருக்கலாம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இருதயத்தினுடைய ஆழங்களையும் யோசனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நீ இன்னொருத்தவனை பகடக்காயாக்கி, இன்னொரு மனுஷனை குற்றவாளியாக்கி, அவனை அநியாயக்காரனாக்கி, நீ நீதிமான போல, நீ நியாயஸ்தானத்தை போல நீ பேரும் புகழை ஒருவேளை வாங்கியிருப்பனா, ஆண்டவர் சொல்றார், அந்த பேரு புகழை கர்த்தர் அழித்து ஒரு நாள் நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார், ஒரு நாள் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், பூமியிலே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்ன இல்லை? நியாயம் இல்லை, அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்ன இல்லை? நீதி இல்லை, அநீதி இருந்ததுன்னு சொல்றார் பிரசங்கி. இந்த பூமியில் நீதி நியாயம் இல்லாத காலங்களில் அவர் சொல்றார், நீ யாரை குறித்து தீர்ப்பு சொல்லாத, நான் வருவேன், நான் வரும் அளவும் காலத்துக்கு முன்னே யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், குற்றப்படுத்தாதீங்க. நீதிபரர் அவருங்க, நியாயம் செய்கிறவர் அவர், நியாயாதிபதி ஆகிய கத்த நீதி செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஐயோ என் நீதியை எடுத்து சொல்ல முடியல, என் நியாயத்தை யாருக்கும் சொல்லி தெரிய வைக்க முடியல, கலங்காதீங்க, உங்களுக்காக கத்த நீதி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காக நீதி செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 22:3. நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும், பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமல், கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அநேகரை நீங்க ஒடுக்கிட்டு இருக்கிறீங்களா? அநேகருக்கு அநியாயம் செய்யாதீங்க. திக்கற்றவங்களை, பரதேசிய விதவைகளை நீங்க ஒடுக்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல, நீ செய்யாத, நீ மனம் திரும்ப, நீ செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதி இன்னைக்கு புரட்டுகிற காலம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 6-7 வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம்
கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, விட்டுறாதீங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். யோசேப்பினுடைய வீட்டில் அதை என்ன செய்யும்? பற்றி பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். நீங்க நீதி தரையில விழ பண்ணிட்டு இருக்காங்க, துணிந்து நீதி. நான் சொன்னேன், கடந்த நாட்கள்ல சமுதாயத்தில் நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஸ்டேஷன்ல போனா அங்க நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா? அங்கேயும் கிடைக்கல. இல்லை, நான் கோர்ட்டுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போனாலும் சில நேரம் நீதி நியாயம் கிடைக்க மாட்டுது. யாரும் என்ன புரிந்து கொள்ள நிரூபிக்க முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க, நீதி செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. நீதி எட்டியை போல மாறி இருக்குதா? கசப்பா இருக்குதா? கசந்த வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடு, அப்பொழுது உனக்கு கர்த்தர் நீதி செய்வார். நீதி செய்வார். நியாயத்தை புரட்டப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதியை கர்த்தர் இன்னைக்கு விளங்க பண்ணுவாருங்க. உங்களுக்கு இருதயம் கலங்காது இருக்கட்டும். வேதனையோடு, குழப்பத்தோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு என்னால் சமாளிக்கவே முடியலைங்க, எனக்கு வர அநேக பாடுகள் எழும்பி கொண்டு இருக்கிறது, என்னால் நிரூபிக்க முடியலை, நான் நீதிமா, நான் உத்தம, நான் சரியாத்தான் இருக்கிறேன்னு சொல்லி நிரூபிக்க முடியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? யாரும் புரிந்து கொள்ளலை. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீதியின் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. அநியாயம் செய்கிறீங்களா? நீதி எட்டியை போல மாற்றுகிற தெய்வ பிள்ளையே, நீ மனம் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதி உள்ள நாம் வாழணும்ன்றது கர்த்தர் விரும்புறாருங்க. சங்கீதம் 140வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவருடைய வழக்கையும் எளியவருடைய நியாயத்தை விசாரிப்பார். சிறுமையானவனுக்கு வர்ற வழக்கு, சிறுமையானுக்கு வர்ற பிரச்சனையை கர்த்தர் விசாரிப்பாருங்க. மனுஷன் நீதி செய்யாட்டினாலும் பரவாயில்ல, நியாயம் செய்யாட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு நீதி செய்வேன், நான் அவனுக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அநியாயக்காரன் சந்தோஷப்படாதீங்க. ஏமாற்றுகிறவன், தந்திரசாலி, வார்த்தைகளை மாற்றி பேசுகிறவளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படாதீங்க. தேவன் நீதி செய்கிறவராக இறங்கி வருவார், நியாயாதிபதியாக இறங்கி வருவார். நெல்லையும் கோதுமையும் ஒரு நாள் தனித்தனியே பிரிப்பார். கோதுமை மணியானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதறையும் அக்கினியினால் சுட்டெரிப்பார். யார் அநீதி செய்கிறார்களோ, யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் பதறை போல அக்கினி கரையாயிருவாங்க. கோதுமை மணி களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். உண்மையாக இருக்கிற, நீதியாக இருக்கிற, பரிசுத்தமாக இருக்கிற, பக்தியாக இருக்கிற, சாட்சியாக இருக்கிற, இரக்கமாக இருக்கிற வர்களையோ கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஒரு நாள் நீதி விளங்கும், ஒரு நாள் நீதி விளங்கும். அந்த நீதி உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தலைமுறையில், உங்க தொழிலில், உங்க ஊழியத்தில் நீதியும் நியாயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ நீதி செய்கிறவ. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாய், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க கலங்கி இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? பிரதர், எனக்கு நீதி இல்லை, ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது, அநியாயம் எனக்கு விரதமாய் எழும்பி இருக்கிறது, என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரதமாய் குதிங்காலை தூக்குகிறார், எனக்கு அநியாயம் செய்கிறார், எனக்கு தீங்கு இழைக்கிறார், எட்டியை போல என் நீதி அவன் மாற்றி போடுகிறான். ஹல்லேலூயா. அநீதியோடு அநியாயத்தோடு சம்பாதித்து உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு நீதி இல்லையான்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். உன் நீதிய வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற ஆண்டவர், நீதியின் தேவன் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த நீதி இறங்கட்டும், அந்த நியாயம் இறங்கும். ஹல்லேலூயா. மல்கியா புஸ்தகம் 3:18 சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். துன்மார்க்கமா வாழ்கிறவனையும் நீதியாய் வாழ்கிறவனுக்குள்ள வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீதி வெளிப்பட போகிறது. நியாயத்தில் எழும்புற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். சிறுமையான வழக்கை விசாரிக்கிறவ, எளியவரின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார். ரீபா சந்தா ரபா லரகா ஓ ரீமானா ரபா பாபா பாபா. இன்னைக்கு அந்த மகிமை இறங்கட்டும். இன்னைக்கு அந்த நியாயம் வெளிப்படுவதாக குடும்பங்களுக்குள்ள வெளிப்பட போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியை
வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்கப்பா. நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்திலேயே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா அந்தகாரங்கள், இருளின் வல்லமைகள், மந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் உடைக்கப்படுவதாக. வியாதியை கொண்டு வர ஆவி, மரண பயத்தை கொண்டு வர வல்லமைகள், சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. கர்த்தர் யுத்தம் செய்யும், கர்த்தர் யுத்தம் செய்யும். நீ நீதி செய்வீராக, நீரே நியாயம் விசாரிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் நீதிமான ஆண்டவரே உத்தமமாய் வாழுகிறவர்களையும் கர்த்தர் ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருந்து ரட்சிப்பீராக. தேவனுக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்க போறீங்கப்பா. நீதி நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துங்க.